ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரிவன் இஸ் டூயிங் குட். ஸோ இந்த வீடியோ வந்து நான் என்னோடய வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஆன் த வேல ஒரு க்ரீனரிஸ்க்கு நடுவில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, காலையில் மழை அதிகமாக இருந்ததுனால நான் கோப்ரோ எடுக்கல. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரூட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூட் வழியாக காஞ்சனகிரி ஹில்ஸ் வந்து நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். சென்னை டு காஞ்சனகிரி ஹில்ஸ் நீங்கள் வந்து 2 வழியாக போகலாம். ஒன்று சென்னை, காஞ்சிபுரம், ஆற்காட் இந்த ஹைவேஸில் போகலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்த மாதிரி சென்னை, திருவள்ளூர் அந்த சைடு வந்து நீங்கள் வரலாம். ஜஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சீனிக் வியூக்காக. பட் குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக போகணுன்னா நீங்கள் காஞ்சிபுரம் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த ரைட்டில் என் கூட 2 பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெண்டில் போகிறவர் வந்து ராஜேஷ், அப்பார்ட் ஃப்ரம் தட் முகமத் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நம்ம KTM 390 ரைடர்ஸ். நாங்கள் காஞ்சிபுரம் தாண்டி வாலாஜா கிட்டே போகும்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிப்பாட்டின ஸ்பாட்டு தான் முருகன் இட்லி கடை. இங்கே நிப்பாட்டுறதுக்கு ரீசன் என்னென்னா, இவங்ககிட்ட வந்து plenty ஆஃப் பார்க்கிங் இருக்குது. ஸோ செக்யூரிட்டிஸும் இருப்பாங்க. உங்கள் பைக் ரொம்ப சேஃபாக இருக்கும். இங்கே ஸ்டாப் பண்ணதுக்கு ரீசன் இவங்களோட ஃபுட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அங்கே நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது மெனு கார்டில் இருக்கிறது மட்டும் கரெக்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா அவங்க வந்து அது இல்லாமல் நிறைய டிஷ்ஷு வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் ரேட் கேட்காம சாப்பிட்டுட்டிங்கன்னா எங்களை மாதிரி நீங்களும் ஷாக்கில் தான் இருப்பீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வச்சுருந்த இந்த ஆனியன் மல்டிகிரெயின் ஊத்தாப்போட காஸ்ட்டு 160 சொன்னாங்க. அண்ட் அது மல்டிகிரெயின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஃபார்மும் பண்ணலை. ப்ளஸ் அது மெனுலையும் ப்ராப்பராக இல்லை. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் ரேட் கன்ஃபார்ம் கேட்டுக்கோங்க. மற்றபடி டேஸ்ட் வைஸ் வாஸ் குட். ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல் ஹைவேஸை காமிக்க போகிறதில்ல. ஏன்னா அது ஜஸ்ட் ஒரு நார்மல் ரோட் மாதிரி தான் இருக்கும். ஸோ எங்கெல்லாம் வந்து டேர்ன் பண்ணணும், எங்கெல்லாம் கட் பண்ணணுமோ அது மட்டும் தான் நான் வீடியோவில் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக அந்த ட்ராவலில். ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாலாஜா தாண்டி வரும்போது இதுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக ஏறி போனால் நீங்கள் ராணிப்பேட் அப்படின்னு க்ராஸ் பண்ணி போவீங்க. பட் இது அடியில் நீங்கள் வந்து ரைட் கட் பண்ணிங்கன்னா சித்தூர், முல்பாகல் அந்த ரூட் வழியாக போகும். இங்கே தான் காஞ்சனகிரி ஹில்ஸும் இருக்குது. நீங்கள் அந்த பிரிட்ஜுக்கு அண்டர் கிரவுண்டில் வந்து ரைட் எடுத்துகிட்டு நேராக போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரீட்குள்ளே தான் போவீங்க. ஏன்னா மெயின் ரோடு வந்து இன்னும் ஃபுல்லாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இல்லை, கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இந்த ரயில்வே ட்ராக்கை வந்து ஒரு லேண்ட்மார்க்காக வச்சுக்கலாம் இன்கேஸ் நீங்கள் இந்த ரோடு வழியாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா. அண்ட் ஒன்ஸ் அதை நீங்கள் க்ராஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரைட்டு மாதிரி கட் ஆகும். கூகுள் மேப்ஸில் போடும்போதே கிளியராக நேவிகேட் பண்ணும். இந்த இடம் தான் அந்த ரைட்டு. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு போட்டிருக்கோம் காஞ்சனகிரி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது உள்ளே நீங்கள் வந்தவுடனே இங்கே தான் ஆஃப் ரோடிங் லைட்டாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஹில்ஸ் வந்து ஏற்காடு, ஏலகிரி மாதிரி பெரிய மலை இல்லைனாலுமே ஒரு சின்ன மலை தான். பட் அந்த ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு. மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் இந்த ஹில்ஸ் மேலே ஏறிடலாம். அந்த வியூ எல்லாமே ஆனால் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மேலே வந்தீங்கன்னா இதுதான் இந்த ஹில்லோட ஸ்டார்டிங் பாயிண்ட். லெஃப்ட் சைடில் வந்து காஞ்சனகிரி மலையோட கோயில் இருக்குது. அந்த வழியாக நீங்கள் லெஃப்ட் எடுத்து சுற்றி வந்தாலும் சரி, இல்லை ஸ்ட்ரைட்டாக வந்தாலுமே ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் இந்த மலை வந்து ஆக்சுவலாக இருக்குது. ஸோ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சைட் சீயிங் மாதிரி பார்த்துட்டு ஒரு சின்ன ஆஃப் ரோடிங் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஆஃப் ரோடிங் சொல்லும் போது தான் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் என்னோடய வண்டியில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஆஃப் ரோடிங் பண்ணுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
நாங்கள் இந்த ஆஃப் ரோடிங் வரதுக்கு முன்னாடி அந்த வே எல்லாமே வாக் பண்ணி செக் பண்ணிட்டு தான் வந்தோம். ஸோ நீங்கள் வந்தாலுமே இது பைக் போக முடியுமா என்னென்னு பார்த்துட்டு வாங்க. ஜஸ்ட் லைக் தட் ரேண்டமாக வராதுங்க. ஸோ மலைக்கு மேலே தான் ஆஃப் ரோடிங் பண்ணி வந்தோம். ஸோ கோப்ரோவில் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸ் எல்லாமே. இதுதான் ஸ்பாட்டு. ஆக்சுவலாக இதிலே வந்து நிறைய இடம் இருக்குன்னு நினைக்கிறேன் மலை சுற்றி பார்க்கறதுக்கு. உங்களுக்கு வந்து இங்கே கோயில் இருக்குது. ஐ திங்க் ஒரு எப்படியோ 4-5 கோயில்கிட்டே இருக்கும். நீங்கள் கோயிலுக்கு வர்றதா இருந்தால் நீங்கள் அதையும் வந்து பார்க்கலாம். இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இந்த வியூ தான் பார்க்கணும் அப்படின்னா கணக்கு முன்னாடியே வந்து ரொம்ப அழகான ஒரு வியூ இருக்குது. இது பார்த்துட்டு வண்டி நீங்கள் இந்த மாதிரி வந்து முன்னாடியே ட்ராப் பண்ணிட்டு சும்மா ஒரு சின்ன ட்ரக் மாதிரி ஒரு 5 minutes மேக்ஸிமம் ட்ரக் மாதிரி நீங்கள் மேலே வந்து இந்த இடத்த என்ஜாய் பண்ணலாம். சென்னையிலேருந்து ஒரு 1 day ரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஜவாது ஹில்ஸ் வரைக்கும் போகணுன்ற பிளானை பண்ணி கடைசியில் அது சொதப்பி மழை பெஞ்சு வேறு வழியே இல்லாமல் இங்கே காஞ்சனகிரி ஹில்ஸுக்கு வந்திருக்கோம். ஸோ சிவன் கோயில் இருக்குது ஆக்சுவலாக. ஆமாம், இடன் பிளேஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஒரு இன்னும் இடம் சென்னை ஒரு ஜஸ்ட் ஒரு 120 kilometers அருகில் உள்ள சென்னை. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஹைக் ரைடு போகணும், எங்கே போகிறதுனே தெரியல அப்படின்னா ஆமாம் அது சூஸ் பண்ணது அவர் தான் முகமத். அதனால் வந்து வேறு இடமே உங்களுக்கு தெரியலனா இங்கே வந்துடுங்க. வாட்டர் வாஷ்க்கு 200 ரூபாய் தரணும் வருவான், அதையும் வாங்கிக்கலாம். எப்படி ப்ரோ உங்களோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. ஸோ இந்த 1 day ரைட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டோம். ப்ளஸ் ரிட்டர்ன் போகிற வழி நான் பெருசாக கவர் பண்ணல, ஏன்னா அது சேம் ஹைவேஸ்ன்றதுனால. பட் அங்கே ஆற்காடு வரைக்கும் போனதுனால அங்கே இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு பிரியாணி ஷாப் மட்டும் விசிட் பண்ணி சாப்பிட்டு வந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் போனாலும் கண்டிப்பாக அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடை பேர் வந்து கௌஷியா பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாக்டாக இந்த இடம் தான் அந்த ஷாப்போட ப்ளேஸ். கொஞ்சம் ஏர்லியாக போயிடுங்க, அட்லீஸ்ட் ஒரு 1:30க்குள்ளே. அதுக்கு மேலே போனால் அவங்ககிட்ட வந்து பிரியாணி அவைலபிளாக இருக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே வேறு எந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். லவ் யூ ஆல். டேக் கேர்.